காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 129. அதிமேதை குழந்தை. ஆச்சாரியால் குழந்தையாக வளர்ந்தார். குழந்தையாய் இருந்தபோதே மகாமேதையாக இருந்தார். 3வது வயசு வரையில் அவர் தேச பாஷைகளை கற்றுக்கொண்டார். 5வது வயசு வரையில் சம்ஸ்கிருத பாஷையை அபியாசம் செய்து தேர்ச்சி பெற்றார் என்று சொல்லியிருக்கிறது. 3வது வயசு வரையில் 5வது வயசு வரையில் என்றால் அந்த வயசுகள் முடிவதற்குள்ளேயே அந்த பாஷைகளை நன்றாக கற்றுக்கொண்டு விட்டார். தேச பாஷைகள் என்பதில் முக்கியமாக தமிழ்தான் இருந்திருக்க வேண்டும். 3 வயசில்தான் ஞானசம்பந்தர் தமிழ் மறை என்கிற தேவாரம் பாட ஆரம்பித்தது. இதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லிவிடலாமா என்றால் கதையை விட ஆச்சரியமாக இப்போதும் அங்கங்கே கேள்விப்படுகிறோமே. சின்ன குழந்தைகள் 10 ஸ்தானம் 15 ஸ்தானம் இருக்கிற பெருக்கல் கணக்குகளை நிமிஷத்தில் போட்டு விடுகிறதுகள். ஸ்லேட்டு கீட்டு பல்பம் பென்சில் இல்லாமல் போட்டு விடுகிறதுகள். ஸ்கூல்களில் இந்த குழந்தைகளை வரவழைத்து டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுகிறார்கள். ஜன்மாந்திர வாசனை என்று சொல்கிறோம். அதை தவிர என்ன காரணம் சொல்லுவது? ஜன்மாந்திரங்களையே வேறு சில குழந்தைகள் சொல்கிறதுகள். முந்தின ஜென்மாவில் இன்ன ஊர் இன்னார் பந்துக்கள் என்று சொல்கிறதுகள். அழைத்து கொண்டு போய் காட்டினால் அப்படியே இருக்கிறது. பாராசைக்காலஜி என்று சொல்லி இதை பற்றி இப்போது சயின்ஸ் முறையிலேயே ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அவைதீகமான ஜைன பௌத்த மதங்களில் கூட ஜன்மாந்திர நம்பிக்கை உண்டு. புத்தரே ஜாதக கதைகள் என்பதாக நம்முடைய அநேக பூர்வ ஜன்ம வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். ஆச்சாரியாளுக்கும் சம்பந்தருக்கும் ஜன்மாந்திரம் சொல்வது அசம்பாவிதம். ஆனால் மனுஷர்களாக பூர்வ ஜன்மத்தில் அடைந்த புத்தி வளர்ச்சியே அடுத்த ஜன்மத்தில் ஒரு குழந்தையை ப்ராடிஜி என்று பிரமிக்கும்படியான மேதையாக்க முடிகிறதென்றால் சர்வஜனான ஈஸ்வரனின் அனுகிரகத்திலிருந்தே தோன்றிய அவதார குழந்தைகளுக்கு ஏன் அதிசயமான மேதாவிலாசம் இருக்க முடியாது? 5 வயசிலேயே ஆச்சாரியாளுக்கு உபநயனம் செய்துவிட்டார்கள். சம்பந்தர் கதையை பார்க்கும்போது அவருக்கும் 3 வயசில் அவர் பதிகம் பாட ஆரம்பித்து அப்புறம் சில க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை பண்ணிவிட்டு வந்தவுடனேயே உபநயனம் செய்துவிட்டதாக பெரிய புராணத்திலிருந்து தெரிகிறது. உபநயன பருவம் எய்த என்று சொல்லியிருப்பதால் மினிமம் எந்த வயசில் பூணூல் போடலாமோ அப்போதே போட்டுவிட்டார்கள் என்று துவனிக்கிறது. நித்திய உபநயனம் என்பதற்கு மினிமம் 8 வயசு, காமிய உபநயனம் என்பதற்கு 5 வயசு, நித்தியம் காமியம் என்று 2. நித்திய கர்மா என்பதற்கு உள்ளூர ஏற்படுகிற ஆத்ம சக்தி தான் பலன். வேறு அதனால் எந்த இஷ்ட லாபமும் அடைய முடியாது. உண்மையே சொல்வதால் லாபம் உண்டா? பொய் சொன்னால்தான் கொழுத்த லாபம் சம்பாதிக்க முடியும் என்றுதான் பார்க்கிறோம். ஆனபோதிலும் உண்மைதானே நாம் சொல்ல வேண்டியது என்று விதி இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது? பொய் சொல்வதால் பாவம் உண்டாவதால் தான், அதாவது ஆத்மா அசுத்தி அடைவதால் தான். நித்திய கர்மாவும் இப்படித்தான். செய்யாவிட்டால் பாபம், செய்தால் நமக்கு தெரியாமலே ஆத்மா சுத்தியாவது தவிர தெரியும்படியாக தனலாபம் புத்திரலாபம் என்று எதுவும் காட்ட முடியாது. காமிய கர்மா என்பது நம்முடைய ஏதோ ஒரு இஷ்ட லாபத்தை உத்தேசித்தே பண்ணுவது. பிள்ளை பிறப்பதற்காக தசரதர் புத்திர காமேஷ்டி பண்ணியது காமிய கர்மா. ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்று நவகிரகத்தை சுற்றுவது காமிய கர்மா. இவற்றை பண்ணித்தான் ஆக வேண்டும் என்றில்லை. நித்திய கர்மா பண்ணியே ஆகணும். பண்ணாவிட்டால் பாபம். நித்திய உபநயனம் 8 வயசுக்கு பண்ண வேண்டும். கர்ப்பத்தை கூட்டி 8 வயசு, அதாவது பிறந்து 7 வயசும் 2 மாதமும் ஆனவுடன். இது மினிமம். மேக்சிமமும் இதுவேதான் என்று சொல்லும்படியாகவே சாஸ்திர அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனாலும் தவிர்க்க முடியாமல் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவது என்று நினைத்து போனால் போகிறதென்று இன்னொரு 8 வருஷம் கொடுத்து 16 வயசு வரை பூணூல் போடலாம் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு மேல் போகவே படாது. போகவிட்டால் பாபம். நித்தியம் என்பதை பண்ணாவிட்டால் பாபம் என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி 16 வயசுக்கு கூட ஒரு தகப்பனார்காரன் பிள்ளைக்கு பூணூல் போடாவிட்டால் பாவம். ஒரு காரணமும் நியாயமும் இல்லாமல் தற்போது பெரும்பாலான தகப்பனார்காரர்கள் இந்த பாவத்தை தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாயிண்ட் என்னவென்றால், ஒரு பிராமண பையனுக்குள் காமம் பிரவேசிப்பதற்கு முந்தி காயத்ரி பிரவேசித்து அவன் தினமும் 1000 ஆவர்த்தி அளவுக்கு ஜபித்து மந்திர சித்தி அடைந்தால்தான் அவன் தனக்கும் சித்த பரிசுத்தி பெற முடியும். லோகத்துக்கும் க்ஷேமகரமான வைப்ரேஷன்களை ரேடியேட் செய்ய முடியும். இப்படி தன் புத்திரனுக்கு ஏற்படக்கூடிய ஆத்ம க்ஷேமம், அவனால் வெளியில் ஏற்படக்கூடிய லோகக்ஷேமம் இரண்டும் ஏற்படவட்டாமல் ஒரு பிதா பண்ணுவது பாவமா இல்லையா? 8 வயசுதான் முக்கிய காலம் என்பது.
முக்கியம் என்றால் கரெக்டாக விதிப்படி இருப்பது. போனால் போகிறதென்று செகண்டரியாக விட்டு கொடுத்து சாஸ்திரங்களிலேயே சொல்லியிருப்பது கவுனம். 8க்கு மேல் 16 வரை உபநயனத்திற்கு கவுன காலமாகும். அதுவும் தாண்டிவிட்டால் ஒருவன் விராத்தியனாகி விடுவான் என்று மனுஸ்மிருதி முதலானவற்றில் இருக்கிறது. விராத்தியன் என்றால் ஜாதி பிரஷ்டன். கவர்மெண்ட் சர்வீஸுக்கு 25 வயசு ஏஜ் லிமிட் என்றால் பொய் சர்டிஃபிகேட் அது இது கொடுத்தாவது முயற்சி பண்ண தோன்றுகிறதோ இல்லையோ? சாஸ்திரத்தில் ஏஜ் லிமிட் சொல்லும்போது மட்டும் இஷ்டப்படி பண்ணலாம் என்றால் என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் 2 பேருக்காவது உரைக்காதா, சொரணை பிறக்காதா என்றுதான் ஓயாமல் சொல்லி பார்க்கிறேன். இக்காலத்தில் இப்படி இந்த விஷயத்தில் ஒரே அலட்சியமாய் இருக்கிறோம் என்றால், பூர்வ காலத்திலோ ரொம்ப புத்தி தீக்ஷண்யம் உள்ள குழந்தைகளை பெற்றவர்கள் அது 4-5 வயசிலிருந்தே சொல்லிக் கொடுப்பதையெல்லாம் நன்றாக பிடித்து கொள்வதை பார்க்கிற போது 8 வயசு வரையிலா பூணூல் போடாமல் வைத்திருப்பது என்று நினைத்திருக்கிறார்கள். இதை உத்தேசித்தே காமிய உபநயனம் என்றும் ஒன்றை சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. அதற்கு மினிமம் 5 வயசு என்று குறைத்து கொடுத்திருக்கிறது. பொதுவாக ஸ்வதர்ம கடமையாக சாஸ்திரங்கள் விதித்துள்ள நித்திய கர்மாவை விட நம்முடைய சொந்த இஷ்டத்திற்காக செய்யும் காமிய கர்மா மட்டம்தான் என்பார்கள். ஆனாலும் உபநயன விஷயத்தில் மட்டும் காமியம் என்னும்போது அந்த காமனை எதை உத்தேசித்தது? பிரம்மவர்ஷ சகாமஸ்ய பஞ்சமே என்று ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கும்படி குமாரன் பிரம்ம தேஜஸை சம்பாதித்து கொண்டு தன்னையும் சுத்தி செய்து கொண்டு ஊருக்கும் சுத்தி ஏற்படும்படி செய்ய வேண்டும் என்பதுதானே உத்தேசம். இதை எப்படி மற்ற லௌகீகமான சொந்த ஆசைகளோடு சேர்க்க முடியும்? இயற்கையாக புத்தி தீக்ஷண்யம் உள்ள குழந்தையாயிருந்தால் காயத்ரி தேவதை உள்ளே போய் அது மழுங்காதபடி விருத்தி பண்ணி கொடுப்பாள். அதோடு புத்தி சக்தி அதர்மமாக போகாமல் தார்மீகமாகவும் ஆத்மஸ்ரேயஸ்கரமாகவுமே போகும்படியும் செய்வாள். மந்தமான ஆவரேஜான குழந்தைகளானாலும் காயத்ரி மந்திர ஆவೃத்தியே அதுகளின் புத்தியையும் கூர் பண்ணி பிரகாசமுடையதாக்கி நல்ல வழிகளிலேயே போகும்படி பண்ணும். இப்படி எந்த லெவலில் இருப்பவருக்கும் உபகாரம் பண்ணுவதாக அந்த மந்திரம் இருக்கிறது. ஆச்சாரியாள், சம்பந்தர் ஆகியவர்கள் தெய்வ சக்தி வாய்ந்த அவதாரங்கள். ஆனாலும் அப்படி வெளியில் காட்டிக்கொண்டிருக்கவில்லை. சதா காலமும் காட்டிக்கொண்டிருக்கவில்லை. அவசியங்களில் மட்டும் கொஞ்சம் காட்டினார்கள். லீலா மானுஷ வேஷம் என்று லோகத்தில் நாடகம் நடிக்கும்போது அப்படித்தான் ஒளித்து ஒளித்து காட்டுவது. அவர்கள் வழிகாட்ட வந்தது சாமானிய மனுஷ ஜீவர்களுக்கு. அதனால் மனுஷ சக்தியையே சரியாக முறையாக பிரயோஜனம் செய்து கொண்டால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று ஜனங்களுக்கு காட்டி அவர்களுக்கும் அப்படி செய்ய உற்சாகம் தரும் வகையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை மானுஷமாக அமைத்து கொண்டார்கள். அதோடு கூட சுவாமி ஜனங்கள் தன்னோடு கலந்து பழக வேண்டும் என்றும் ஆசைப்பட்டே அவதாரம் பண்ணுவது. ஒரே தெய்வ சக்திமயமாய் இருந்தால் மற்றவர்கள் கலந்து பழக வருவார்களா? தூரத்தில் நின்று கொண்டுதான் கன்னத்தில் போட்டுக்கொள்வார்கள். ஆச்சாரியாள் பரமசிவனாகவே தெரிந்து கொண்டிருந்தால் அப்பா அம்மா எப்படி அவரை வாத்சல்யம் காட்டி வளர்த்திருக்க முடியும்? எல்லா அவதாரங்களிலும் இப்படித்தான் நிறைய மனுஷ ரீதி போலவே பண்ணுவது. அத்தியாவசியத்திற்கு மட்டும் தெய்வ சக்தியை காட்டுவது, அதையும் தங்களுடன் வாழ்கிறவர்களின் நினைவிலிருந்து மறைந்து போகும்படி பண்ணுவது என்று. ஆனாலும் லோகம் பாழாய் போய்க் கொண்டிருந்த போது மனுஷ ரீதியில் நிதானமாக அதை சரி பண்ண ஆச்சாரியாள், சம்பந்தர் ஆகியவர்களுடைய அருள் மனசு அவர்களை விடவில்லை. தேசம் பூராவையும் 32 வருஷத்தில் புனருத்தாரணம் பண்ணிவிட வேண்டும் என்று ஆச்சாரியாள் பரந்தார். தமிழ்நாட்டை மட்டும் உத்தரிக்க 16 வருஷத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சம்பந்தர் பரந்தார். அதனால்தான் மனுஷ குழந்தைகளுக்கு சாதாரணமாக இல்லாத மேதையை காட்டி குழந்தை பிராயத்திலேயே அவர்கள் சம்பூர்த்தியாக வித்யாபியாசம் செய்தது. சொந்த சக்தியால் செய்ததாக இல்லாமல் அருள் சக்தியால் செய்ததாக இருக்கட்டும் என்று சம்பந்தர் அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணிய மகிமையாலேயே ஞானியாக பாண்டித்யம் உள்ளவராக ஆனார். ஆச்சாரியாளை பற்றியும் இப்படி கதை இருப்பதாக முன்னையே சொன்னேன். அல்லது ப்ராடிஜி என்று மனுஷ குழந்தைகளிலேயே எங்கேயாவது அபூர்வமாக இருக்கிறது போலத்தான் அவரும் தெரிந்தார். அதாவது தெய்வ அவதாரந்தான் என்று பெற்றவர்களும் மற்றவர்களும் தெரிந்து கொண்டு தூர நின்று பக்தி பண்ணாமல் அதிபுத்திசாலியான மனுஷ குழந்தை என்றே சீராட்டி பிரியம் காட்டும்படியாக இருந்தார். தேச பாஷை, சம்ஸ்கிருதம் ஆகியவற்றின் மொழி இலக்கணம், இலக்கியம் ஆகியவற்றை 5 வயசுக்குள் கரைத்து குடித்துவிட்ட ஆச்சாரியாள் அந்த வயசில் உபநயனமானவுடன் குருகுலத்துக்கு போய் வாசம் பண்ணிவிட்டு
8 வயசுக்குள் அத்தியனம் முடித்து மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் படித்து கரை கண்டுவிட்டார். 5 வயதில் உபநயனம். 8 வயசுக்குள் சாஸ்திரங்கள் எல்லாம் மாஸ்டர் பண்ணியாயிற்று. அந்த வயசிலேயே சந்நியாசமும் வாங்கி கொண்டாயிற்று. 12 வயசில் அத்தனை பாஷ்யமும் எழுதியாச்சு என்று இப்படி ஆச்சரியமாக ஆச்சாரியால் செய்திருக்கிறார். இன்னும் முந்தி கூட வித்யாபியாசம் முடித்திருப்பார். ஆனால் பூணூல் போடாமல் வேத அத்தியாயனம் பண்ண முடியாது. வேதத்தின் சாங்க உபாங்கங்கள் என்னும் சாஸ்திரங்களையும் படிக்க முடியாது. காமிய உபநயனம் என்றால் கூட 5 வயசுக்கு முன்னால் போட முடியாது என்பதால் தான் சாஸ்திரோக்தமாகவே எல்லாம் நடத்தி காட்ட நினைத்த ஆச்சாரியால் 5க்குள் தேசபாஷை, தேவபாஷை ஆகியவற்றின் கிராமர், காவியம் ஆகியவற்றை மட்டும் படித்து சாஸ்திரங்களை 5க்கு அப்புறம் என்று போஸ்ட்போன் பண்ணினார். பூணூல் போடுவதற்கு முந்தியே காவிய நாடகாதிகள் சகலமும் படித்து கிரகித்து கொண்ட பெருமை ஆச்சாரியால் ஒருத்தருக்குத்தான் உண்டு என்று சொன்னால் தேவலை போல் இருந்தாலும் உள்ளே இன்னொருத்தர் நினைவு நிமிண்டிக் கொண்டே இருக்கிறது. அதனால் அவர் யார் என்று சொல்கிறேன். வேற யாரோ சொல்லாமல் அந்த ஒருவரே தமக்கு பூணூல் போடுவதற்கு முன்பே இருந்த புலமையை குறிப்பிட்டு எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவர் பேர் ராஜசூடாமணி தீட்சிதர். 350-400 வருஷம் முன்னால் இருந்தவர். அப்பைய தீட்சிதரின் மைத்துனர். இவர் உபநயனத்திற்கு முந்தியே காவியங்கள் படித்தது மட்டுமில்லாமல் படைத்தும் விட்டார் என்று தெரிகிறது. கமலினி கலஹம்சம் என்று அவர் எழுதியுள்ள நாடகத்தில் பிரம்மாவின் ஒரு பத்னியான காயத்ரி என்னை வந்தடைவதற்கு முன்னேயே, அதாவது உபநயனம் ஆவதற்கு முற்பட்டே, அவருடைய இன்னொரு பத்னியான சரஸ்வதி என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்குரிய பால பருவத்திலேயே பூணூல் போட்டுக்கொண்டு காயத்ரி மகிமையாலேயே காரியமெல்லாம் செய்ததாக காட்ட வேண்டுமென்றே ஆச்சாரியாலும் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் உபநயன சம்ஸ்காரமான பிறகுதான் அவதார காரியங்களை விசேஷமாக பண்ணினார்கள். தமக்கு பாடமாகவே அப்படி பண்ணியது. பரமதங்களை நிராகரணம் பண்ணி சனாதன தர்மத்தை நிலைநாட்டியதே இருவரும் செய்த அவதார பணி. அதனால் இப்போதும் நாம் கன்வர்ஷன் நடக்கிறதே என்று கண்டன கூட்டம் போடுவது, கான்ஃபரன்ஸ் நடத்துவது, முற்றினால் பதிலுக்கு அடி உதை என்று கிளம்புவது எல்லாவற்றையும் விட முக்கியமாக முதலாவதாக நம் பசங்களுக்கெல்லாம் 8 வயசில் தப்பாமல் பூணூலை மாட்டி தாஜா கீஜா பண்ணியாவது தினம் சகசிர ஆவர்த்தி ஜபம் பண்ண வைத்து விட்டால் போதும். மந்திர சக்தியில் மதாந்தரங்கள் எல்லாம் ஓடிப்போய்விடும். குழந்தைகள் கொஞ்ச நாள் பண்ண ஆரம்பித்து விட்டால் போதும், காயத்ரி அவளே அதுகளை பிடித்து கொண்டு விடுவாள். நாம் தாஜா பண்ணாமலும் அல்லது மிரட்டி உருட்டி கம்பல் பண்ணாமலும் அதுகளாகவே பிரியமாக பண்ண ஆரம்பித்துவிடும். நம்மிடம் உள்ள ஒரு பெரிய நிதியை பிரயோஜனம் பண்ணி கொள்ளாமல் வீணாக போகிறோமே என்று எல்லையில்லாத அங்கலாய்ப்புடன் கூறுகிறார்கள் ஸ்ரீசரணர்கள். இப்படி வீணாக போகிறோமே என்பதால் தான் முட்டிக்கொள்வது. ஆச்சாரியால் சரித்திரம் கேட்பதற்கு இதைவிட நாம் செய்யக்கூடியது இல்லை. 3 வருஷத்துக்குள் சாங்கோபாங்கம் வித்யாபியாசம் பூர்த்தி பண்ணிவிட்டார். உபவேதங்கள் இன்னும் பாக்கியுள்ள எல்லா சாஸ்திரங்களும் படித்துவிட்டார். ஆச்சாரியால் அதி விரைவில் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்ததை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஆன்வி சிக்ஷ்யைஷி தந்திரே பரிசிதரதுலா காபிலே காபி லேபே பீதம் பாதாஞ்சலாம்பக பரமபி விதிதம் பாட்ட கட்டார்த்த தத்துவம் யத்தை சௌக்கியம் ததஸ்யாந்திரபவத் அமலாத்வைத வித்யாசுகே அஸ்மின் கூபே யோ அர்த்த ச தீர்த்தே சுபயசி விததே ஹந்தராந்தர் பவேத் கிம். ஆன்வீக்ஷிகி என்பது ராஜ்ய நிர்வாகத்தை சொல்லும் சாஸ்திரம். ஆன்வீக்ஷிகி ஐஹி என்பதற்கு அந்த சாஸ்திரத்தை கண்ணால் பார்த்த மாத்திரத்தில் தமதாக்கி கொண்டு விட்டார் என்று அர்த்தம். ஈக்ஷ் என்றால் பார்ப்பது, ஐக்ஷி பார்ப்பதினால், பார்த்த மாத்திரத்தில். அப்புறம் கபிலர் செய்த சாஸ்திரம் காபிலே தந்திரே என்று வருவது, அதுதான் சாங்கிய சாஸ்திரம். அதிலும் ஈடு இணையில்லாத பரிச்சயம் பெற்றார். பரிச்சிதி அதுலா லேபே பாஷ்யத்தில் மீமாம்சைக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியால் திட்டியது அதைத்தான். மாற்று சித்தாந்தங்களையும் கசடர கற்றே கண்டனம் பண்ண வேண்டும். ஆதலால் அப்படிப்பட்டவற்றையும் ஆச்சாரியால் போன்றவர்கள் டீப்பாக படித்திருக்கிறார்கள். அதுவும் அந்நியில் மாற்று சித்தாந்தம் என்பவற்றிலும் கூட எல்லாமே கண்டனத்துக்குரியது என்று வைத்து விடாமல்
நல்லதை நல்லதென்று ஒப்புக்கொண்டு பெரியவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இப்படி சாங்கியம், மீமாம்சை எல்லாவற்றிலும் உண்டு. அதற்காகவும் ஆழ படிப்பது. வித்யா சம்பாதனம் என்று வரும்போது பக்ஷபாதம் இல்லாமல் களவும் கற்றுமர என்றபடி எல்லாம் தெரிந்து கொள்வதே நம் பூர்வீகர் வழி. இதனால்தான் அத்தனை ஒதுக்குப்புறத்தில் வைதீக சம்பிரதாயத்தையே அனுசரித்து வந்த மலையாளத்திலும் இந்த சாஸ்திரங்கள் தெரிய வந்து குருகுலத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அடியோடு தெரிய வேண்டாத எதிர்க்கட்சி என்று எதையும் வைத்துவிடாமல் திறந்த மனப்பான்மையோடு வித்தையை அணுகியது நம் புராதன பண்பாட்டில் மிகவும் பெருமைக்குரிய ஒரு அம்சம். ஆச்சாரியால் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டதில் பாக்கி பார்க்கலாம். பீதம் பாதாஞ்சலாம்ப என்றால் பதஞ்சலியின் யோக சாஸ்திரத்தை தீர்த்தம் குடிக்கிறது போல அத்தனை ஈஸியாக தமக்குள்ளே அனுப்பிவிட்டார் என்று அர்த்தம். பாட்ட கட்டார்த்த தத்துவம் குமாரிலபட்டர் செய்ததான பாட்ட சாஸ்திரம் என்னும் பூர்வ மீமாம்சை. அதையும் ஒரு தீர்த்த கட்டத்தை லேசாக தாண்டி போகிற மாதிரி ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டின மாதிரி தாண்டி விட்டார். தரோவாக தெரிந்து கொண்டு விட்டார். பரமபி விதிதம். ஆச்சாரிய பாஷ்யங்களை பார்த்து அறிஞர் உலகமெல்லாம் அது எப்படி இத்தனை சாஸ்திரங்களில் பாரங்கதராக இருந்திருக்கிறார், இத்தனை கொட்டேஷன் எந்தெந்த புஸ்தகங்களிலிருந்தோ கொடுத்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுகிறது. இங்கே சொல்லியிருப்பது அதிசயோக்தியே இல்லை. எந்த மதஸ்தரானாலும் தத்துவத்தை ஆராய்கிறவர்கள் பின்னாலேயே ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ ஆச்சாரியாளின் புஸ்தகங்களைத்தான் எடுத்து போட்டுக்கொண்டு பார்க்கிறார்கள். இன்றைக்கும் லோகம் முழுவதும் பிலாசபர்கள் நம்முடைய ஆத்ம சாஸ்திரம் என்றால் ஆச்சாரியாளைத்தான் முதலில் பார்ப்பது, ஆழ்ந்து பார்ப்பது என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். அஹிம்சை, கருணை, சமத்துவம் எல்லாம் பௌத்தம் முதலிய மதங்களில்தான் இருப்பதாக நினைத்து கொண்டு அவற்றை தழுவியவர்களில் கூட மகா மேதாவிகளாக இருப்பவர்கள் தத்துவம் என்று வந்தால் ஆச்சாரியாளின் கிரந்தங்களை பார்த்தே தலைமேல் வைத்து கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். ஆகையினால் அவருடைய கூர்ந்த அறிவை, பரந்த அறிவை பற்றி எத்தனை சொன்னாலும் யதார்த்தமன்றி வேறில்லை. இப்படி ஆச்சாரியாள் ஆன்வீக்ஷிகி, சாங்கியம், யோகம், மீமாம்சை இந்த 4 மட்டுமில்லை, இவை முதலான சகல சாஸ்திரங்களையும் என்று அர்த்தம். இப்படி எல்லா சித்தாந்தங்களையும் கற்றுக்கொண்டு விட்டாரானாலும் இவை அவருடைய ஆத்மார்த்தமான இஷ்ட சாஸ்திரங்களாக இல்லை. இவற்றின் கொள்கைகளை அந்தரங்க பூர்வமாக அவர் அங்கீகரித்து விடவில்லை. எல்லாம் தெரிஞ்ச சர்வஜனாக இருந்து கொண்டு அத்வைதத்தை சொன்னாலே அதை லோகம் ஏற்றுக்கொள்ளும். இல்லாவிட்டால் தனக்கு தெரிந்த ஒரு சித்தாந்தத்தை மட்டும் அதுவே சத்தியம் என்று வீம்பாக ஸ்தாபிக்க பார்ப்பதாக தோன்றும். அதற்காகவே மற்ற சாஸ்திரங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இதர சித்தாந்தங்களையும் படித்தது. அவசியம் நேர்ந்ததாலேயே படித்தாரே அன்றி அவற்றில் பற்று வைத்து இல்லை. பின் அவருக்கு எதில் ஆத்மார்த்தமான பற்றுதல் இருந்தது? யத்தை சௌக்கியம் ததஸ்யாந்தர பவதமலாத்வைத வித்யா சுகே அஸ்மின் அமல அத்வைத்தே சுகே. கொஞ்சம் கூட மலம், அழுக்கு, தோஷம், குற்றம், குறை இல்லாமல் பரம சுகமாக நித்திய சுகமாக இருப்பது எது என்றால் அது அத்வைத்தம்தான். ஆசைதான் அழுக்கு. மனசு உள்ள மட்டும் ஆசை இருக்கத்தான் இருக்கும். உசந்த பக்தியிலும் கூட சுவாமியோடு சேரணும், கொஞ்சணும் என்று ஆசை இருக்கத்தான் செய்யும். எத்தனை உசந்த பக்தி ஆனாலும் அதை பண்ண மனஸ் இருந்துதான் ஆகணும். ஆனபடியால் ஆசை இருந்துதான் தீரும். சத்தியமாக ஈஸ்வரன் வேறில்லை, நாம் வேறில்லை என்று அத்வைத்தமாக ஆகிற போதுதான் மனஸ் இல்லை, ஆசை இல்லை. வேறாக எதுவும் இல்லாத போது எதனிடம் ஆசை வைப்பது? அதனால் ஆசை என்ற அழுக்கு, அரிப்பு இல்லாமல் சுகம் என்றால் அதுதான் சுகம் என்னும்படியாக இருப்பது அத்வைத்தம் ஒன்றில்தான். அமல அத்வைத வித்யா சுகே. ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று அதனால் தான் திருமூலர் பாடினார். மீமாம்சையில் கர்மானுஷ்டானம் செய்ய வேண்டுமென்றே ஆசை, ஸ்வர்க்கம் போகணும் என்று ஆசை, இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலும் ஏதாவது ஆசை அழுக்கு ஈசிக்கொள்ளத்தான் செய்யும். அந்த தத்துவங்களை அனுசந்தானம் பண்ணி அனுபவிப்பதிலும் ஓரொரு விதமான சந்தோஷம் இருக்கவே இருக்கும். அப்படி இல்லாமலா ஒவ்வொரு சித்தாந்தத்தையும் பல பேர் ஏற்றுக்கொண்டு பின்பற்றியிருப்பது? விசேஷம் என்னவென்றால் அப்படி மற்ற சித்தாந்தங்களால் பெறக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமும் அத்வைத ஆனந்தத்திற்குள்ளேயே அடக்கம்தான். அத்தனையுமாக தோன்றுவது ஒரே பிரம்மம், அதை தவிர வேறில்லை. அப்படியானால் அத்வைத்தமாக ஒருவன் பிரம்மானந்தம் பெறுகிறான் என்றால் அத்தனை வித ஆனந்தங்களும் அவனுக்குள் அடங்கிவிடும் தானே.
மற்ற சாஸ்திரங்களினால் கிடைக்கக்கூடிய சௌபாகியங்களை எல்லாம் உள்ளடக்கியதான அமலமான அத்வைத்த சாஸ்திரத்தின் பரம சௌக்கியத்தையே ஆச்சாரியால் தமக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தார். தேவையை முன்னிட்டு வேற எத்தனை பாடம் அவர் படித்தாலும் அவருக்கு ஆத்மார்த்தமான இஷ்ட பாடமாய் இருந்தது மற்ற பாடங்களின் லட்சியங்களை எல்லாமும் தனக்குள் கொண்டதான அத்வைத வித்யைதான். யத்தை சௌக்கியம் தத் அஸ்ய அந்தர் அபவத் அமல அத்வைத வித்யா சுகே அஸ்மின். குருகுலவாசம் பண்ணி வித்யாபியாசம் செய்து கொண்டிருக்கும் குழந்தை ஆச்சாரியாளின் ஹிருதயத்துக்குள்ளே அந்த அத்வைத்த சுகமே நிறைந்திருந்தது. இதர வித்தைகளின் சுகங்களெல்லாம் அத்வைத்த சுகத்திலேயே கிடைத்து விடுகிறது என்பதற்கு உதாரணம் கொடுக்கிறது ஸ்லோகத்தின் கடைசி வரி. கூபேயோ அர்த்தः ச தீர்த்தே சுபயசி விததே ஹந்தன அந்தர்பவேத் கிம். கீதையில் ஒரு ஸ்லோகம் அர்த்தம் புரியாமல் இருந்து வந்தது. அர்ஜுனனுக்கு சுவாமி ஞான யோகத்தை உபதேசம் பண்ணி கொண்டு போகிற போது இருக்கிற ஒரே சத்வஸ்து அழிவில்லாத ஒரே ஆத்மாதான் என்று சொல்லி இதொன்றிலேயே நிச்சய புத்தியுடன் பிடிப்பு வேண்டும், இல்லாவிட்டால் மீமாம்சகர்கள் சொல்கிறபடி வேதத்தின் கர்ம காண்டத்தில் உள்ள பலவிதமான பலன்களை தரும் பலவிதமான கிரியா விசேஷங்களில் ஒன்று மாற்றி ஒன்றாக ஈடுபட்டு நிச்சய புத்தி ஏற்படாமலே வீணாய் போவதாகத்தானோ ஆகும் என்கிறார். வேதம் என்பதை இங்கே வேதத்தின் ஞான காண்டமான வேதாந்தத்திலிருந்து பிரித்து கர்மகாண்டம் என்ற அர்த்தத்திலேயே சொல்கிறார். கர்மகாண்டமாகிய வேதம் சத்வ ரஜோ தமோ குணங்களில் பலவிதமாக கிளைவிட்டு செல்லும் காரியங்களையே விஷயமாக கொண்டது. நீ இந்த முக்குணங்களும் தொடாத ஆத்மாவில் ஆடாமல் அசையாமல் இருந்துவிடு என்று சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். புரியாத புதிராக இருந்த ஸ்லோகம். யாவான் அர்த்த உதபானே சர்வதக சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக. அர்த்தம் இன்னவென்று தாத்பரியமாக புரியாவிட்டாலும் வார்த்தைகளை சேர்த்து பார்க்கும்போது என்ன ஆகும் என்றால், எவ்வாறு பறந்து விரிந்து கிடக்கிற தண்ணீர் காட்டில் ஒரு சின்ன ஊற்றின் பிரயோஜனம் கிடைக்குமோ அவ்வாறே ஞானவானான பிராமணனுக்கு எல்லா வேதத்திலேயும் ஆகும். அவ்வாறு யாவான் தாவான் என்று என்னமோ நமக்கு நன்றாக திருஷ்டாந்தம் கொடுத்து புரிய வைக்கிற மாதிரி பகவான் சிரமப்பட்டிருந்தாலும் நாமும் அர்த்தம் புரியாமல் தான் சிரமப்படுகிறோம். சின்ன ஊற்றினால் பெறக்கூடிய பயனை பெரிய ஜல பிரவாகத்திலிருந்து பெறலாம் என்பது சிரமம் இல்லாமல் புரிகிறது. ஆனால் எவ்வாறு இதுவோ அவ்வாறே நல்ல ஞானமுடைய பிராமணனுக்கு எல்லா வேதமும் என்றால் இவ்வாறு சொல்கிறார் என்று புரியாமல் இருந்தது. அப்புறம் இந்த சங்கர விஜய ஸ்லோகத்தை பார்த்த பின்தான் அந்த உபமானம் இங்கே சிக்கல் இல்லாமல் வருவதால் இதை கொண்டு அதுவும் தெளிவாயிற்று. இங்கே ஆச்சாரியால் அநேக சாஸ்திரங்கள் படித்தாலும் அவற்றின் சின்ன சின்ன ஆனந்தங்களெல்லாம் அத்வைத பேரானந்தத்தில் அமிழ்ந்து கிடப்பவைதான் என்று கண்டுகொண்டு உள்ளூர அதிலேயே அமிழ்ந்திருந்தார் என்று சொல்லிவிட்டு கூபேயோ அர்த்தக சதீர்த்தே சுபயசி விததே ஹந்தன அந்தர் பவேத் கிம் என்ற அதே உவமையை கேள்வி ரூபத்தில் போட்டு முடித்திருக்கிறது. கூபம் என்றால் கிணறு, அதிலே என்ன பிரயோஜனம் உண்டோ அது என்பதை கூபேயோ அர்த்தக ச என்று சொல்லியிருக்கிறது. ஒரு கிணற்றை கொண்டு என்ன பிரயோஜனம் பெறலாமோ அது பரந்து விரிந்து கிடக்கும் ஒரு சுத்தமான தீர்த்த பிரவாகத்துக்குள்ளிருந்து கிடைக்காதா என்ன என்று கேட்டு முடித்திருக்கிறது. விதத என்றால் பரந்து விரிந்த, சுபயஸ் நல்ல ஜலம், கிணற்றினால் கிடைக்கும் பயன் பெரிய நதி பிரவாகத்தில் கிடைக்காதா என்ன? ஹந்த என்றால் சர்வ சாமான்யமான ஒரு விஷயம் தெரியாவிட்டால் அடக்கஷ்டமே இது கூடவா தெரியலை என்று கொஞ்சம் குத்தலாகவும் கொஞ்சம் பரிதாபமாகவும் கேட்பதாக ஆகும். மாதோ என்று தமிழ் செய்யுளில் வரும். கிணற்றிலிருந்து கிடைக்கும் பயன் மகா நதியிலிருந்து கிடைக்கும் என்று சொல்லியா தெரியணும்? அடக்கஷ்டமே இது கூடவா தெரியாது என்று ஆச்சரியம், வருத்தம், கேலி எல்லாமும் தான் உண்டாகிறார் போலவே ஸ்லோகத்தில் முதல் பாதியில் சொன்ன விஷயம். அத்வைத அனுபவத்தின் மூர்த்தியான ஆச்சாரியால் வேறே என்னென்னவோ சாஸ்திரங்களெல்லாம் கரைத்து குடித்திருந்தாலும் அவருக்கு அவற்றிலிருந்தே ஆத்ம லாபமாக எந்த ஆனந்த நிறைவும் கிடைக்காது. அவற்றின் ஆனந்தங்கள் அவருக்கு ஒரு பொருட்டாகவே இருந்திருக்காது. இதை சொல்லித்தானா தெரியணும்? அந்த ஏனென்றால்
இந்த சாஸ்திரங்கள் தரக்கூடிய சின்ன சின்ன ஆனந்தங்கள் எல்லாம் அமுங்கி போய்விடும். பேரானந்த நிறைவான ஒரே நிறைந்த நிறைவான அத்வைதத்திலே அல்லவா அவர் உள்ளூர அமிழ்ந்திருப்பவர். ஆச்சாரியால் பெற்ற அத்வைத ஆனந்தத்திற்கு முன்னே ஏனைய சாஸ்திர ஆனந்தங்கள் எல்லாம் மகா நதிக்கு முன்னே கிணறுகள் மாதிரிதான். நதி பாசனத்துக்கு வசதி இல்லாத ராமநாதபுரத்தில் வேண்டுமானால் பெரிசாக ஆழமாக கிணறு வெட்டி வயலுக்கு இறைத்து கொள்ள வேண்டியிருக்கும். காவேரி டெல்டாவில் எந்த விவசாயியாவது ஆழ கிணறு வெட்டி பாசனம் பண்ணுவானா? கூபேயோ அர்த்தக ச தீர்த்தே சுபயசி விததே தானே? சரியாகத்தானே இருக்கிறது. சுபயசி தீர்த்தே என்று அர்த்த புஷ்டியுடன் போட்டிருக்கிறது. ஊற்று இத்தனோண்டு இருந்து சமுத்திரம் எத்தனாம் பெருசா இருந்தாலும் சுத்த தீர்த்தமுள்ள ஊற்று ஜலம்தானே பானயோக்கியமாயிருக்கிறது. உப்பு சமுத்திரம் தாகம் தீர்த்து கொள்ள பிரயோஜனப்படுமா என்று ஔவை பாட்டி பாடி வைத்திருப்பதை குழந்தை நாளிலேயே படித்திருக்கிறோம். மறந்து கூட போயிருக்கும். கடல் பெரிது, மண்ணீரும் ஆகாது, அதனருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். அதனால்தான் இங்கே கிணற்றின் பிரயோஜனம் சமுத்திரத்தில் கிடைக்காதா என்று கேட்காமல் சுபயசி நல்ல ஜலம் நிரம்பிய, உப்பு ஜலமில்லை சுத்த ஜலம் நிரம்பிய பிரவாகத்தில் கிடைக்காதா என்று கேட்டிருக்கிறது. கிணற்று ஜலம்தான் அழுக்குள்ளது, தூர்கீர் வார வேண்டி இருப்பது. மகா நதியில் தூர் வார வேண்டி வருவதுண்டா? அப்படி அழுக்கற்ற அமல பிரவாகமாக அத்வைத வித்தை இருக்கிறது. மற்ற சாஸ்திரங்கள் கொஞ்சமாவது தூர்வார வேண்டிய கிணறுகள்தான். இதைத்தான் கீதையிலும் பகவான் சொல்லியிருக்கிறார். சகல வேதங்களும், அதாவது வேதங்களில் விரிவாக உள்ள கர்ம காண்டம் முழுதும் சின்ன சின்ன ஊற்றுக்களைப் போல கொஞ்சம் கொஞ்சம் பலனை கொடுக்கும் அநேக கர்மாக்களைத்தான் சொல்லியிருக்கிறது. உதபானம் என்றால் குடிக்க ஏதோ கொஞ்சம் ஜலம் தரும் சின்ன ஊற்று, சிற்றூரல். அந்த பலன்களின் ஆசைக்காகவே அவற்றிலே நீ போனாயானால் ஆசை அழுக்கு, முக்குண அழுக்கு எல்லாம் படிந்து வீணாய் போய்விடுவாய். நானாவிதமான ஆசை பூர்த்திகளில் ஓடிக்கொண்டு ஒரு நிச்சய புத்தியும் பெறாமல் கெட்டுப்போவாய். அப்படி பண்ணாதே. குணாதீதமாக ஆசைகள் அற்றுப்போகும் நிலையாக உள்ள அத்வைத ஆத்மாவையே பிடித்துக்கொள். அது சிற்றூரல் அல்ல, எங்கே பார்த்தாலும் பரவியுள்ள பெரிய ஜல பிரவாகம். அது இருக்கும்போது இவற்றை ஏன் பிடித்து கொள்ள வேண்டும்? ஊற்றுகளின் பிரயோஜனத்தை எல்லாம் கூட்டினாலும் அதைவிட பிரவாகத்தின் பிரயோஜனம்தானே பெரிசு. அப்படி கர்மகாண்டத்தில் செய்யும் பலவற்றின் பிரயோஜனங்களுக்கும் மேலானது ஞான காண்டத்தினால் பெரும் ஆத்ம சித்தி. ஞானமடைந்த பிராமணன் ஞானம் வேண்டாம் கர்மாவே எல்லாம் என்று பண்ணிக்கொண்டு போகும் பிராமணனை சொல்லவில்லை. அதனால்தான் பிராமணஸ்ய விஜானத என்று சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஞானவானான பிராமணன் இதை நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கேற்பவே நடக்கிறான். எவ்வாறு விரிந்து கிடக்கிற தண்ணீர் காட்டிலிருந்து சின்ன ஊற்றின் பயனை பெற்றுவிடலாமோ அவ்வாறு ஞானவானான பிராமணன் அகண்டமாய் உள்ள ஆத்ம அனுபவத்திலிருந்தே சகல வேத கர்மாக்களின் பயனையும் பெற்றுவிடுகிறான் என்றுதான் பகவான் சொல்லியிருக்கிறார் என்று தெளிவுபட்டது. கீதை ஸ்லோகத்திற்கு அர்த்தம் தேடி தேடி சங்கர விஜய ஸ்லோகத்திலிருந்து கண்டுபிடிக்கும்படி இருக்கிறது. பகவான் சொன்னதை மனசில் வைத்து கொண்டுதான் சங்கர விஜயக்காரர்கள் ஸ்லோகம் பண்ணியிருப்பார்கள் போலிருக்கிறது. சாரம் என்னவென்றால், பெரிய பிரவாகமாக மகா நதியாக இருப்பது அத்வைத்தம். பாக்கி சாஸ்திரங்கள் தத்துவங்கள் எல்லாம் ஊற்று, கிணறு, குட்டை, வாவி மாதிரிதான். அந்த மகா நதியினால் உண்டாகிற பிரயோஜனத்துக்குள்ளேயே இந்த ஊற்று, கிணறு, குட்டை, வாவி முதலானவற்றால் உண்டாகும் சிறு சிறு பிரயோஜனங்களும் அடங்கிவிடும். அத்வைத வித்யா மகா நதியிலேயே திளைத்து கொண்டிருந்த ஆச்சாரியால் அவதார பர்பஸ் சிலதை உத்தேசித்து ஊற்று முதலானவற்றிலிருந்தும் புரோக்ஷனம் பண்ணிக்கொள்கிறது போல மற்ற சாஸ்திரங்களை பூர்த்தியாக அபியாசம் செய்தார். அகஸ்தியர் சமுத்திரத்தையே ஆச்சமனம் பண்ணின மாதிரி சகல சாஸ்திரங்களையும் சுலபமாக ஜீரணித்து கொண்டு விட்டார். குருகுலவாச காலத்தில் ஆச்சாரியால் தாம் பாடம் படித்ததோடு லோகத்திற்கெல்லாம் பாடமாக பிரம்மச்சரிய தர்மங்களை நன்றாக அனுஷ்டித்தார். குரு சிஸ்ருஷை பண்ணிக்கொண்டு கிரமமாக வீடு வீடாக போய் பிக்ஷை எடுத்து வந்தார்.